கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் மது போதையில் இளைஞர்கள் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட வீடியோ தற்போது வெளியாக இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரூபி. தமிழகத்தில் புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதை தொடர்ந்து கோவையில் தற்பொழுது நள்ளிரவு நேரங்களில் போதையில் இளைஞர்கள் அத்துமீறல்கள், பைக் ரேஸ்கள், அட்டகாசங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் இடையே கடும் அதிர்ச்சியை கிளம்பியுள்ளது. கோவையில் அண்மை காலமாக நள்ளிரவு நேரம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவது வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நேற்று நள்ளிரவு சித்ரா பகுதியில் கவுண்டம்பாளையத்திலும் அரங்கேறிய போதை வாலிபர்களின் அட்டகாச வீடியோக்கள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வெறும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. கோவை சித்ரா பகுதியில் உள்ள ஒரு பிரபல தனியார் மருத்துவமனையில் சரியாக எதிரே நேற்று நள்ளிரவில் வாலிபர்கள் சிலர் மது போதையில் வாகனங்களை நடு ரோட்டில் கண்டபடி நிறுத்திவிட்டு அநாகரிகமான முறையில் கூச்சலிட்டு ஆட்டம் போட்டுள்ளனர். மருத்துவமனைக்கு அவசரமாக வரும் அவசர சிகிச்சை வாகனங்கள் மற்றும் நோயாளிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இந்த சம்பவங்கள் அரங்கேறி உள்ளது. போதை வாலிபர்களின் இந்த ரகளையை கண்டு அந்த பகுதியில் வழியே சென்ற மற்ற வாகன ஓட்டிகள் கடும் அச்சத்துடன் தங்கள் வாகனங்களை இயக்கிச் சென்றனர். இதேபோல் கோவையில் மற்றொரு முக்கிய பகுதியான கவுண்டம்பாளையத்தில் நள்ளிரவு நேரத்தில் இளைஞர்கள் சிலர் தங்களது பைக்குகளில் சைரன்களை மாற்றி காதை பிளக்கும் சத்தத்துடன் ஆபத்தான முறையில் பைக் ரேஸ் மற்றும் வீலிங் போன்ற சாகசங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சாலையில் செல்பவர்கள் உயிருக்கு உலை வைக்கும் வகையில் இளைஞர்கள் பைக் ரேஸ் ஈடுபடும் திக் செல்போன் வீடியோ காட்சிகளும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கோவையில் நள்ளிரவு நேரங்களில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தி இத்தகைய சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானசேகரன்.